இருக்கீங்க? அடி இவ தேவனே எங்க கூட்டி வந்து என்ன சொல்லி ஈஸி பண்ணிருக்காரு. அது நீங்க நம்ம அப்பா இல்ல நீ இதுக்கு மேல எதுவும் மறைக்க முடியாது. எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு. இதுக்கு மேல போய் வரது உங்களுக்கு பிரச்சனை. ஐயோ எனக்கு தலைய பிச்சிக்க போல இருக்கு. என்ன நடக்குறீங்க? இல்லங்க இப்ப மட்டும் டென்ஷன் ஆயிரீங்க. முழுசா கேளுங்க. ஒரு மனுஷன் வாங்குறாரு. இவ பேரு என்னது? வசீகரன். அது கிடையாது. இவ கையில வச்சுக்க. பேரு பிரம்மணி. அவங்க ஏரியால ரொம்ப ஃபேமஸ். நீங்க யார்ட்ட வேணா ரிசர்ச் பண்ணுங்க. இந்த லாப சத்தியமா ஒண்ணுமா? ஐயா பிரம்மணி இப்போ உண்மை சொல்றீங்களா? இத்தனை நாள் இவ குடும்பத்தை ஏமாத்திட்டீங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் உண்மை பேசுங்க. இந்த குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களை எல்லாம் ஏமாற்றமே ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருந்துச்சு. நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சதான் நான் விட்டுட்டேன். ஆனா போக போக தான் ரோஹினிக்காக நடிக்க வேண்டியதா போச்சு. ஆனா அந்த பொண்ணோட என்ன சொல்ல போய் எல்லாம் கடவுள் ஆடுது. ஆனா கடிக்கிற கடவுள் மக்கள் காட்டிட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு நீ பண்றது நாங்க எந்த அளவுக்கு பாவம் பண்ணலாம். உனக்கு ஏதாவது குடும்பம் பண்ணுவா. உன்னை இந்த வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதான் விடு. இந்த வீட்டு நீங்க 3 மருமகள் இல்ல. என்னைக்காவது உங்களை மருமகள் மாதிரி பார்த்துருக்கா? உங்களை இந்த பொண்ணு மாதிரி பார்த்துட்டா உனக்கு வித்தியா சப்போர்ட்டா வேற இருந்திருக்கா. இப்படி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிறத இருக்கியா? நான் எவ்வளவு அவமானம். எத்தனை பித்தலாட்டம் போய் நடிப்பு. அம்மாடி இப்படி ஒரு பார்த்ததே இல்ல. டேய் உனக்கு என்ன தெரியுமா? எனக்கு சப்போர்ட் கேளுமா? அது எப்படி உன்னால நோய்க்கு நோய் இவ்வளவு போய் சொல்ல முடியுது? அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. உன்னை எல்லாம் நம்பி பக்கத்துல படுக்க போட முடியாது. தூங்கும் போது கையில கல்லத்துக்கு போய் கொண்டு போடுவேன். நீ பண்ணிருக்கிறது பேர் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் நீ? என்ன நம்ம என்ன ஏமாத்திட்டீங்க? உன்னை மருமகள் பெருமையா ஊரெல்லாம் வச்சேன். இப்ப கூட அவர்கிட்ட உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். இந்த தலைமையில தூக்கி வச்சு